ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாய் டாம், நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன் ஜெனிலியா. நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் டாம். நம்ம லாஸ்ட் வீக் புக்ஸ் ரீடிங்கை பத்தி பேசணும். ஆமா ஜெனிலியா, பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜெனரல் நாலேஜ் புக் பத்தி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அது நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலையே டாம். ஆமா, பண்ணல. என்ன டாம் ரொம்ப நக்கலா பேசுற? சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல ஜெனிலியா. இப்ப நான் பேசலாமா? ஓ, பேசலாமே. உங்ககிட்ட பேசினாலே எல்லாமே மறந்து போயிடுது டாம். அதுக்கு மறந்து போச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே. இப்ப நான் என்ன பேசுவேன்? ஐயோ டாம், என்னை ஃபுல்லா மறக்க வச்சுட்ட. சரி, மறந்து போனதை ஞாபகப்படுத்து. அதுக்குள்ள நாங்க போய் இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு சாப்பிட கொடுத்து ஒரு மிகப்பெரிய புதுமைய செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க இயேசு கூட சேர்ந்து விளையாடி ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அப்போ நேரம் ஆக ஆக இருட்ட ஆரம்பிச்சது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு புறப்பட ஆரம்பிச்சாங்க. இயேசுவும் அவரோட சீடர்களை படகேறி அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போங்கன்னு சொன்னாரு. சீடர்களும் படகை எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போக தயாராகிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு தனிமையில ஜெபம் பண்றதுக்காக பக்கத்துல இருந்த மலைக்கு போனாரு. சீடர்களும் படகுல ஏறி அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு கிளம்பிட்டாங்க. இரவு நேரம் நெருங்கினப்ப கடல்ல காத்து வீச ஆரம்பிச்சது. கடல் தண்ணியும் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி அந்த கடல் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. அந்த கடல் சீற்றத்துல படகு தடுமாற ஆரம்பிச்சது. படகுல இருந்த சீடர்கள் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ கடல் நடுவுல யாரோ நிக்கிற மாதிரி இருந்தது. அத பார்த்ததும் சீடர்களுக்கு கடல்ல பேய் நின்ன மாதிரி தெரிஞ்சது. எல்லாரும் பேய் பேய்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையில அந்த உருவம் பேய் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் கடல்ல நடந்து வந்துட்டு இருந்தாரு. சீடர்கள் பயத்துல உறைஞ்சு போயிருந்தத பார்த்த இயேசு, துணிவோடு இருங்க, நான் தான், அஞ்சாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பேதுரு இயேசு கிட்ட, ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னா நானும் கடல் மேல நடந்து உங்ககிட்ட வர ஆணையிடுங்க அப்படின்னு சொன்னாரு. இயேசுவும் வா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு படகுல இருந்து கடல்ல குதிச்சு இயேசுவை பார்த்து நடந்து வர ஆரம்பிச்சாரு. கடல் தண்ணியில அவரு மூழ்கவே இல்ல. திடீர்னு பேதுருவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. சுத்தி புயல் வீசுது, நாம வேற தண்ணியில நடந்து போயிட்டு இருக்கோம், மூழ்கிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு கீழே பார்த்தாரு. உடனே பேதுரு தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இயேசு பேதுருவோட கைய பிடிச்சு, நம்பிக்கை கொண்டியவனே ஏன் ஐயம் கொண்டாய் அப்படின்னு தூக்கி விட்டாரு. உடனே அந்த கடல்ல சீற்றம் எல்லாமே குறைஞ்சு நல்லா அமைதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இயேசுவும் பேதுருவும் அந்த படகுல ஏறி சீடர்களோட அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போனாங்க. அருமையான ஒரு கதையை பார்த்தாச்சு. ஜெனிலியா, நீ என்ன சொல்ற? ஆமா டாம், ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தாச்சு. நம்ம ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை சொல்ல முடியாது, அதுக்கு நான் வார்த்தையே இல்ல. ஆமா ஜெனிலியா, அளவில்லாத அற்புதங்கள். சரி, யோசிச்சியா? ஞாபகம் எதுவும் வந்ததா? எனக்கு ஞாபகம் வந்துச்சு டாம். நம்ம லாஸ்ட் வீக் ஜெனரல் நாலேஜ் பத்தி தான் பேசணும். ஆமா ஜெனிலியா, நீ சரியாதான் சொல்ற. டாம், நம்ம ஜெனரல் நாலேஜ் புக்ஸை ரீட் பண்ணனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது சொல்றேன். பொதுவாவே நமக்கு கத்துக்கறணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த வயசுல அதிகமாவே இருக்கும். அதுவும் நம்ம வளர வளர நம்ம புது அறிவுகளை வளர்த்துக்க நிறைய கேள்விகளை நாம கேட்கிறோம். அந்த டைம்ல ஜெனரல் நாலேஜ் புக்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுல இருக்கிற பதில்கள் நமக்கு தேவையான புது அறிவுகளை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓ, அப்ப நம்ம ஜெனரல் நாலேஜ் புக்ஸை ரீட் பண்ணாலே நம்மளுக்கு இவ்ளோ பெனிஃபிட் கிடைக்குதா? ஆமா ஜெனிலியா, அது மட்டும் இல்ல, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நாம வளர வளர ஆரம்பிக்கும் போது
ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஜெண்டர் நாலேஜ் புக்ஸ் ஆனது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு. அப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே ஜெனரல் நாலேஜ் புக்ஸை ரீட் பண்ணாலே நம்மளோட நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இனிமேல் ஜெனரல் நாலேஜ் புக்ஸை ரீட் பண்ணுவீங்க தானே? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சாவே நிறைய நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாம், வா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தூளான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போலாமா? ஜெனிலியா ரொம்ப ஆர்வமா இருக்கா போல. வாங்க நம்மளும் அதே ஆர்வத்தோட போய் இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பண்ணுதல் பார்த்துட்டு வந்துடலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பண்ணுகள், இது வாட்ஸ்அப் பண்ணுகள். Wonderful love, so high, you can't get over it, so deep, you can't get under it, so wide, you can't get around it. Oh, wonderful love, God's love is so wonderful, God's love is so wonderful. Oh, wonderful love, so high, you can't get over it, so deep, you can't get under it, so wide, you can't get around it. Oh, wonderful love. நாயர் அங்கேது போலே பசுமல் வெளிந்து அவன் என்னை இழுப்பாட் செய்வார், தம் பேர் கேட்ப என்னை வழி நட்டுவார், மேலும் சாமிசுல் பல்தாக்கில் என் அதுக்கின்றாலும் அவர் என்னோடு இருக்கிறார். எத்திங்கக்கும் அஞ்சிலே ஒன் கோலும் வெண்காயும் என்ன தேய்ச்சும் உன்னுடைய எத்திங்களே கண்முன்னே என்னக்கொரு வெட்டினே ஏப்பா செகுஞ்சே என்னோட தலையை அவோட தைலம் பூசுகின்றே என்னோட பாட்டியும் எழுமி வருகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் மறுநல்மும் பேரம்பும் என்னை புடி சுண்டு வரும். நானும் ஆண்டவன் நிலத்தில் எதனால் வாழ்ந்துப்பேன். Amen. Jesus love me. Yes, I know. The Bible tells me so. Let that one know. Beloved, they are we, but He is Lord. Yes, Jesus love me. Yes, Jesus love me. Yes, Jesus love me. The Bible tells me so. The Bible tells me so.
ஸ்டாலின் வேளாவின் ஆமீன். தேவாலய வளப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாயிட வந்ததோ அவர்கள் யாவரமே நீதி பிஸ்து கூறுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் என்னவர் எல்லவர். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீயா இது வந்ததோ அவர்கள் யாவரமே நீதி பிஸ்து கூறுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு நூல்கள் தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணை சட்டம், யோசுவா, நீதி தலைவர்கள். ரூட் சாமுவேல் முதல் நூல், சாமுவேல் இரண்டாம் நூல், அரசர்கள் முதல் நூல், அரசர்கள் இரண்டாம் நூல், குறிப்பேடு முதல் நூல், குறிப்பேடு இரண்டாம் நூல், எசரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, திருப்பாடல்கள், நீதிமொழிகள், சபை உரையாடல், இனிமைமிகு பாடல்கள், ஈசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஹோசேயா, யோவேல், ஆமோஸ், சுபதியா, யோனா, மீகா, நாகும், அபகுக்கு, செபனியா, ஆகாய், செக்கரியா, மலாக்கி. இணை திருமுறை தோபித்து, யூதித்து, எஸ்தர், சாலமோன் ஞானம், சிராக்கி ஞானம், ஆரோக்கு, தானியேல், மக்கபேர் முதல் நூல், மக்கபேர் இரண்டாம் நூல், குடியேற்பாடு நூல்கள், மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், திருத்தூதர் பணிகள், ரோமையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபிசேயர், பிலிப்பியர், கொலேசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, திருவெளிப்பாடு. தேங்க்யூ. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
இயேசு கத்து தந்த ஜெபம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறு போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாச்சு. ஆமா டாம், நம்ம ஜெனரல் நாலேஜ் புக்ஸை பத்தி என்னென்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா ஜெனிலியா, புக்ஸ் படிக்கிறதால இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆமா டாம், நம்ம போகாத இடங்கள், அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்டரி எல்லாம் நம்ம புக்ஸ் வழியா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அப்படி பாக்குறதால அத பத்தின எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம நேர்ல போய் பார்த்தா கூட எந்த ஒரு சந்தேகமே இல்லாம முழுமையா பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப தெளிவா சொல்லிட்ட டாம். ஆமா ஜெனிலியா, அது மட்டும் இல்ல, நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த புத்தக வாசிப்பானது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. என்னது, மனசு ஒருநிலைப்படுத்துதா? ஆமா ஜெனிலியா, இப்ப இருக்கிற குழந்தைகள் சம்டைம்ஸ் அமைதியா இருக்கும்போது ஏன் இப்படி இருக்கீங்கன்னு போய் கேட்டா அவங்க சொல்ற ஒரே பதில், அதுவும் இந்த வயசுல அவங்க சொல்ற ஒரே பதில் என்னன்னா, நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். அப்படிதான் யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமா டாம், நானே சில டைம் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நீ ஆகாம இருக்கணும்னா உனக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸை உன் மனசை ஒருநிலைப்படுத்தி அதை ரீட் பண்ணாலே போதும். நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நீ சொன்னதை இனிமே டெய்லியும் ஃபாலோ பண்ணுவோம் டாம். ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கும். சரி, டைம் ஆயிடுச்சு, இப்ப நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் புக்ஸ் ரீடிங்கை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாமா? ஓ, கட்டாயம் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நாங்க இதுவரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. அதோட மறக்காம எப்பவும் போல உங்களோட சூப்பரான டேலண்ட்ஸ் வீடியோஸை 8637661914 இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்க உங்களை மீட் பண்றோம். டாடா, பை பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.